மலைவாழ் பெண்கள் தனியாக இருந்த வீடுகளுக்குள் புகுந்து அத்துமீறிய காவல்துறையினர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் இந்து முன்னணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதிக்குட்பட்ட பனக்கள்ளி கிராமத்தில் 8.75 ஏக்கர் நிலம் பொது பயன்பாட்டில் மயான பூமியாக இருந்து வருகிறது. இந்த மயானத்தை தான் அருகில் உள்ள 18 கிராமங்களை சேர்ந்த பழங்குடியினர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நிலத்தை அண்மையில் தமிழக அரசு வக்பு நிலம் என்று கையகப்படுத்தி அதற்கு கம்பி வேலியிட்டது. இந்த நிகழ்வு அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியில் உறைய வைக்க இது தொடர்பாக பழங்குடியினர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட மயானத்தில் இருந்த கம்பி வேலியை அங்கிருந்து அகற்றியதால் 15க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் அத்துமீறி கைது செய்ததாகவும் பெண்கள் என்றும் பாராமல் வீடுகளுக்குள் நுழைந்து அத்துமீறியதாகவும் கூறுகின்றனர். காவல்துறை அத்துமீறிய சிசிடிவி காட்சிகளை உடைத்து நொறுக்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து இந்து முன்னணி சார்பில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த இவங்க எதுவுமே எடுத்துக்காம திட்டமிட்டு இஸ்லாமியரை திருப்திப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு தேவையில்லாத ஒரு செயல் செஞ்சிருக்காங்க. அதனால அந்த காவல்துறை அதிகாரியும் வருவாய்த்துறை மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நாங்க ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கிறோம். காவல்துறை அதிகாரிகள் பெண்கள் ஆண்கள் இல்லாத பெண்கள் வீட்டில் காவலர்கள் பெண் காவலர்கள் இல்லாமையே அந்த இடத்துல கயிறு கட்டி இறங்கி அந்த இடத்துல இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் பார்த்தா கைது பண்ணியிருக்காங்க. அதுபோக சிசிடிவியில் கவர் ஆகிரும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அந்த சிசிடிவியும் சேதப்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த எஸ்டி சமுதாயத்துக்கு உண்டான அந்த 17 கிராம மக்களுக்கு உண்டான எதிராக வேலை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சதிங்க. அதனால இப்போ காவல்துறை பார்த்தீங்கன்னா ஏவல் துறையா மாறி இருக்கு. அதனால காவல்துறையும் வருவாய்த்துறை மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.